Next method ma double decomposition. For the preparation of water insoluble solutions, வாட்டரில் டிசால்வ் ஆகாத சொல்யூஷன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த டபுள் டீகம்போசிஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. when hydrogen sulfide gas is passed through a solution of arsenic oxide, ஹைட்ரஜன் சல்ஃபைடை ஆர்சனிக் ஆக்சைடு கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது yellow colored arsenic sulfide is obtained as a colloidal solution. This is the colloidal compound. Arsenic sulfide colloidal நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ இந்த மெத்தட் டபுள் டீகம்போசிஷன் ப்ரிப்பரேஷனில் ப்ரிப்பேர் ஆகுது. ஈஸி ப்ராசஸ்மா. ஃபர்ஸ்ட் we take the reactants hydrogen sulfide and arsenic oxide. இப்போ ஆர்சனிக் ஆக்சைடில் இருக்க ஆக்சனும் ஹைட்ரஜன் சல்ஃபைடில் இருக்க ஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணி வாட்டர் மாலிகுலாக ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ திஸ் ஹைட்ரஜன் இஸ் ட்ரீட்டட் வித் ஆக்சன், கெட் த ப்ராடக்ட் வாட்டர். ரிமைனிங் இருக்க ஆக்சனும் சல்ஃபரும் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ஆர்சனிக் சல்ஃபைட் எல்லோ கலர் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் அ கொல்லாய்டல் சொல்யூஷன். ஸோ டபுள் டீகம்போசிஷன் ஃபினிஷ்டு. டபுள் டீகம்போசிஷன் ப்ரிப்பரேஷனில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம்? ஆர்சனிக் சல்ஃபைட் கொல்லாய்டல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கிளியர்? தென் மா டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் ப்ராசஸில் நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஆனால் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் an acid is added to a dilute solution of sodium thiosulfate. sodium thiosulfate solutionல few drops of acid add பண்ணுறோம். the insoluble free sulfur produced by decomposition of sodium thiosulfate accumulates into small clusters which impart various colors, blue, yellow and even red, to the system depending on their growth within the size of colloidal dimensions. அங்கே ஃபார்ம் ஆகிற கொலாய்டல் சொல்யூஷனில் இருக்க அந்த மாலிகுலோட சைஸை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு கலர்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போது சைஸ் வந்து கொஞ்சம் பிக்கராக இருந்ததுன்னா ரெட் கலரோ, இல்லை ஸ்மாலராக இருந்ததுன்னா எல்லோ கலர், அது மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகலாம். ஓகே. ஸோ தயோசல்ஃபைட் இந்த அயானையும் ஹைட்ரஜன் அயானை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். பிகாஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஆசிடை வேணாலும் எடுக்கலாம். ஸோ காமனாக ஆசிடாக நம்ம H+ மெயின் பண்ணுவோம். ஸோ இதை ட்ரீட் பண்ணும்போது இந்த சல்ஃபர் இண்டிவிஜுவலாக கொலாய்டல் சொல்யூஷனாக நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுது. ரிமைனிங் 1 சல்ஃபருக்கு, பிகாஸ் ஹியர் 2 சல்ஃபர்மா, ரிமைனிங் 1 சல்ஃபர் ஆக்சன் கூட ரியாக்ட் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடு எவால்வ் ஆகிடுது. 3 ஆக்சன் இருக்குது, அதில் 2 ஆக்சன் சல்ஃபர் கூட ரியாக்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் இருக்க 1 ஆக்சன் 2 ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகிடும். ஓகே. ஸோ 2 ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 ஆக்சன் வாட்டர், 1 sulfur plus 2 oxygen sulfur dioxide, ரிமைனிங் இருக்க 1 சல்ஃபர் நம்மளுக்கு சல்ஃபர் கொல்லாய்டல் ஃபார்மாக ப்ரிப்பேர் ஆகிட்டு. ஓகே. ஸோ டீகம்போசிஷன் ப்ராசஸ் ஃபினிஷ்டு. ஸோ இங்கே ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆகுனா, கிளஸ்டர்னால் என்னென்னா ஒரு க்ளவுடு மாதிரி ஒரு கலங்கல் தன்மையோட ஒரு கலரேஷன் ஃபார்ம் ஆகும் சொல்யூஷன், அந்த கொலாய்டல் ஃபார்மேட்டு. இப்போ கேர்டெல்லாம் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? கேர்டு ஃபார்ம் ஆகல ஒரு மாதிரி டர்பிடிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகலை, அதை தான் நம்ம கிளஸ்டர் அப்படின்னு மீன் பண்ணுவோம். ஸோ கிளஸ்டர் விச் இம்பார்ட் வேரியஸ் கலர்ஸ் ப்ளூ, எல்லோ அண்ட் ஈவன் ரெட், எதை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆனால் டு த சிஸ்டம் டிபெண்டிங் ஆன் த க்ரோத் வித்தின் த சைஸ் ஆஃப் கொலாய்டல் டைமென்ஷன். கிளியர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்சேஷன் மெத்தட். கண்டென்சேஷன் மெத்தடாக நம்ம 5 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். டீகம்போசிஷன், டபுள் டீகம்போசிஷன், ஹைட்ராலிசிஸ், ரெடாக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். கிளியர்? நெக்ஸ்ட்மா பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட். இந்த மெத்தடை இண்டிவிஜுவலாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட் அப்படின்னா, இப்போ சம் கொலாய்டல் ப்ரிப்பரேஷனை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இப்போ சிலது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகும், சிலது ஆல்கஹாலில் டிசால்வ் ஆகும், சிலது ஈத்தரில் டிசால்வ் ஆகும். சம் கொலாய்டல் ஃபார்ம்ஸ் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் டிசால்வ் ஆகும். ஸோ எதில் டிசால்வ் ஆகலையோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இப்போ வாட்டரில் இருக்கிறத ஆல்கஹாலுக்கு மாற்றி நம்ம என்ன பண்ணிடலாம்னா கொலாய்டலாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற இந்த கொலாய்டல் சொல்யூஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ கொலாய்டல் சொல்யூஷன் ஆர் ஃபியூ சப்ஸ்டன்சஸ் லைக் பாஸ்பரஸ் ஆர் சல்ஃபர். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்மா. Phosphorus or sulfur is obtained by preparing the solutions in alcohol and pouring them into water. As they are insoluble in water, they form colloidal solution. So phosphorus in alcohol plus water. Phosphorus எதில் இருக்குது அப்படின்னா,
phosphorus alcohol preparing by the solution in alcohol and pouring them into water. ஆல்கஹாலில் இருக்க பாஸ்பரஸை நம்ம வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது இந்த பாஸ்பரஸ் என்ன பண்ணணும்னா வாட்டர் கூட ட்ரீட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்னா பாஸ்பரஸ் சொல்யூஷன் ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ இங்கே என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், ஆல்கஹாலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாட்டருக்கு நம்ம கொடுத்துறோம். ஸோ திஸ் இஸ் த சால்வெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மெத்தட் ப்ரிப்பரேஷன். ஓகே, கிளியர்? தென்மா நெக்ஸ்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலைட்ஸ். கொலைட்ஸை நம்ம 2 மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது இப்போ நெக்ஸ்ட் மெத்தடுமா பியூரிஃபிகேஷன். அடுத்து ப்ரிப்பேர் பண்ண கொலைட்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது பியூராக இருக்க பாசிபிள் இல்லை. என்னென்ன மெத்தடில் பியூரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த டைப் ஆஃப் இந்த கான்செப்ட்லமா டெஃபினைட்டாக ஒரு 2 மார்க்கோ 5 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இந்த லெசனில் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலைட்ஸ். எப்படி நம்ம கண்டென்சேஷன் மெத்தட் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொன்னோமோ அதே போல் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலைட்ஸ்லையும் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் பாசிபிளாக இருக்கும். ஸோ வாட் ஆர் த மெத்தட்ஸ் பாசிபிள் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு 3 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. டயாலிசிஸ், எலக்ட்ரோ டயாலிசிஸ் அண்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஹியர் ஒன் 2 மார்க் கொஸ்டின் இருக்குமா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் coagulation? The colloidal solution to do the different methods of preparation may contain impurities. If they are not removed, they may destabilize and precipitate the colloidal solution. This is called coagulation. So what is called coagulation அப்படின்னா இந்த 2 லைன்ஸை நீங்கள் என்ன பண்ணிடலாம், ரைட் பண்ணிடலாம். Hence the impurities, mainly electrolytes, should be removed to increase the stabilization of colloid. ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதில் இம்ப்யூரிட்டிஸில் மெயினாக நம்ம எதை ரிமூவ் பண்ணோன்னா எலக்ட்ரோலைட்ஸை ரிமூவ் பண்ணுவோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது அந்த கொலாய்டோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 3 மெத்தட்ஸ்மா, டயாலிசிஸ், எலக்ட்ரோ டயாலிசிஸ் அண்ட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ 1 by 1 அந்த பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டயாலிசிஸ். நார்மலாகவே நம்மளோட அந்த கிட்னி ஃபெயிலியர்ஸ் மாதிரி இருக்கவங்களெல்லாம் நம்ம டயாலிசிஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம், டயாலிசிஸ். இன் 1861 T. Graham separated the electrolyte from a colloid using a semi-permeable membrane dialyzer. In this method, the colloidal solution is taken in a bag made up of semi-permeable membrane suspended in a throw of flowing water. The electrolytes diffuse out the membrane and they are carried away by water. Do you know la கொடுத்திருக்காங்க பாருங்க. Kidney malfunction result in the building up of electrolyte concentration within the blood to toxic levels. In the dialysis, recycling of patient's blood is done through considerable length of semi-permeable tube is an isotonic saline solution. ஸோ அங்கே யூஸ் பண்ணுற அந்த semi-permeable membrane பேர் தான் isotonic saline solution. ஸோ நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் ஒரு பேக் மாதிரியான ஒரு அப்பேரட்டஸில் எந்த கொலாய்டல் ஃபார்மெட்டை ப்யூர் பண்ணணுமோ அந்த கொலாய்டல் ஃபார்மெட்டை ஒரு பேக் மாதிரியான அப்பேரட்டஸ்குள்ளே போட்டுறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான அப்பேரட்டஸ் ஒரு பேக் மாதிரியான இந்த அப்பேரட்டஸ்குள்ளே இந்த கொலாய்டல் சொல்யூஷனை போட்டுறோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்ஸிலேருந்து அதாவது வாட்டரை வந்து உள்ளே பாஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பாஸ் பண்ணல உள்ளே இருக்க அந்த எலக்ட்ரோலைட்ஸ்லாம் இதுதான் செமி பெர்மியபிள் மெம்பரேன். இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கொலாய்டல் இம்ப்யூர் கொலாய்டலில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் வெளியில் வராது. பட் எது மட்டும் வெளியில் வரணும்னா அதில் உள்ள எலக்ட்ரோலைட் இம்ப்யூரிட்டிஸ், மெயினாக நம்ம வாட்டரை சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ் வெளியில் வரும். வெளியில் வர இந்த எலக்ட்ரோலைட் இந்த வாட்டரில் டிசால்வ் ஆகி டைல்யூட் ஆயிரும். டைல்யூட் ஆகி இது மாதிரி அவுட்லைட்டில் என்ன ஆகிடும்னா வெளியில் போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரியானதான் நம்ம டயாலிசிஸ் அப்படின்னு மீன் பண்ணுறோம். இங்கே யூஸ் பண்ணுற செமி பெர்மியபிள் மெம்பரேன் ஏதாவது ஒரு அனிமலோட ஸ்கின், பிளேடர் இது மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேக் தான் டயாலிசிஸ்க்கு யூஸ் ஆகுது. கிளியர்? ஸோ டயாலிசிஸ் ஃபினிஷ்டுமா. அது மாதிரி அந்த பேக்கில் உள்ளே வந்து அதாவது எலக்ட்ரோலைட் ஃபுல்லாகவே பாஸ் ஆகி வாட்டரில் டிசால்வ் ஆகிரும். ரிமைனிங் இருக்க கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் மட்டும் அந்த பேக் உள்ளே நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா செட்டில் ஆகிருக்கும். அந்த கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸை நாம் எடுத்து எதில் நம்ம டிசால்வ் பண்ணணுமோ அந்த மாதிரியான சூட்டபிள் சால்வெண்ட்டை டிசால்வ் பண்ணி நமக்கு வாண்டடான கொலாய்டல் சொல்யூஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ டயாலிசிஸ் ஃபினிஷ்டு. செகண்ட் ஒன் எலக்ட்ரோ டயாலிசிஸ். எலக்ட்ரோ டயாலிசிஸ் அப்படிங்கிறதுலே உங்களுக்கு மீனிங் புரியும். எலக்ட்ரோ அப்படின்னாவே அயானிக் செப்பரேஷன், அதாவது கரண்ட்டை பாஸ் பண்ணுற ஒரு டயாலிசிஸ் தான் எலக்ட்ரோ டயாலிசிஸ்மா. இப்போ உங்களோட டயக்ராமில் பாருங்கள், கேத்தோட ஆனோடு 2 நம்மளுக்கு பாசிபிள் மெத்தட் இருக்குது. கேட்டையான் ட்ரான்ஸ்ஃபர் மெம்பரேன், ஆனையா ட்ரான்ஸ்ஃபர் மெம்பரேன்.
இப்போ சொல்யூஷனை உள்ளே போட்டதும் மிடில் வந்து பியூர் வாட்டர் இருக்குது. சொல்யூஷனை உள்ளே போடையில் பாசிட்டிவ் அயான்ஸ் எல்லாம் நெகட்டிவ் சைடும், நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சைடும் மூவ் ஆகிடும். ஸோ இப்படி மூவ் ஆகல ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதில் இருக்க எலக்ட்ரோலைட்ஸை செப்பரேட் பண்ணிவிட்டு பியூர் சொல்யூஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், கலெக்ட் பண்ணிடலாம். The presence of electric field increase the speed of removal of electrolytes from colloidal solution. The colloidal solution containing an electrolyte as impurity is placed between two dialyzing membrane. அதான் நம்ம கேத்தோட அயனோடு சொன்னால 2 dialyzing membrane enclosed into 2 compartments filled with water. When current is passed, the impurities pass into water compartment and get removed periodically. This process is far faster than dialysis as the rate of diffusion of electrolytes is increased by the application of electricity. ஸோ சிம்பிளஸ்ட் டயக்ராம் ஒன்று இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சிம்பிளஸ்ட் டயக்ராமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கேத்தோட ஆனோட் இங்கே 2 நம்மளுக்கு கம்பார்ட்மெண்ட் பிரிச்சுருக்காங்க இல்லையா, இங்கே இம்ப்யூர் சொல்யூஷனை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த போத் சைடு என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் இருக்குது. இப்போ இம்ப்யூரிட்டிஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் சைடும், நெகட்டிவ் அயான்ஸ் பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகிடும். அதில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் ஸோ மூவ் ஆகி இந்த வாட்டரில் என்னவாயிடும், போத் சைடு டிஃப்யூஸ் ஆகி வெளியில் போயிடும், டிசால்வ் ஆகி அவுட் சைடு வெளியில் போயிடும். நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே என்ன நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா இன்சைடு பியோர் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். கரண்ட்டை வந்து நம்ம ஹையராக பாஸ் பண்ண இந்த டயாலிசிஸ் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும். குயிக்காக நம்ம கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடும் ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் தான் எலக்ட்ரோ டயாலிசிஸ் ப்ராசஸ். உங்களுக்கு புக்கில் இருக்க மாதிரியான இந்த டயக்ராம் ட்ரா பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மீன் பண்ணிங்களா, இந்த டயக்ராமை நீங்கள் ஷூட் பண்ணிங்க, இது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் போத் சைடு என்ன இருக்குது, வாட்டர் இருக்குது, அவுட்லெட் கொடுத்துருங்க. மிடில் என்ன இருக்குது, இம்ப்யூர் சொல்யூஷன் இருக்குது. இம்ப்யூரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான்ஸ் நெகட்டிவ் சைடு மூவ் ஆகும், நெகட்டிவ் அயான்ஸ் பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகும். இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா டயக்ராம் ஓவர். இங்கே நம்ம பாருங்கள் மெம்பரேன் மெட்டல் எலக்ட்ரோட்ஸ்லாம் கொடுத்துக்கோலே. இப்போ இந்த ப்ரௌனிஷாக இருக்கிறது என்னது மெம்பரேன், இது மெம்பரேன், இது என்னது சொல்கிறோம் நம்ம மெட்டல் எலக்ட்ரோட். ஸோ எலக்ட்ரோடயாலிசிஸ் ஃபினிஷ்டுமா. எலக்ட்ரோடயாலிசிஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் இது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 டயாலிசிங் மெம்பரேன் டெஃபினட்டாக வேணும். அப்புறம் when கரண்ட்டை பாஸ் பண்ணல impurities passed into water compartment and get removed periodically. ஓகே, தென் தேர்ட் மெத்தடுமா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ரொம்ப பியூராக நம்மளுக்கு வந்து கொலாய்டல் பார்ட்ஸ் வேணும், அதுவும் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய கொலாய்டையெல்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராசஸ் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் தான். ஸோ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனாக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த போஸ் ஆஃப் ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர்ஸ் பெர்மிட் த பாசேஜ் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன். இப்போ நார்மலாகவே நம்மளோட டீ ஃபில்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன், நிறைய டைப் ஆஃப் டீ ஃபில்டர்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம டீ ஷாப்பில் போனோம் அப்படின்னா அவங்க ஒரு கிளாத் மாதிரியான ஒரு இது வச்சுருப்பாங்க, ஃபில்டர் வச்சுருப்பாங்க. இப்போ நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஃபில்டருக்கும் அந்த கிளாத்துக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். அது ரொம்ப மைன்யூட் போஸாக இருக்கும். அது அப்படியே நல்லா என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஷக் பண்ணி பிழிஞ்சு எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த போஸோட டைப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸை ஃபில்டர் பண்ணுறது தான் இது. நார்மலாக இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்லாம் கொலாய்டல் சம்டைம்ஸ் என்னவாகும்னா வெளியில் போயிடக்கூடிய பாசிபிள் இருக்குது. ஏன்னா அந்த ஃபில்டரோட சைஸ் ஹோல் வந்து கொஞ்சம் பிக்கராக இருக்கிறதுனால ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா சைஸை ஸ்மாலராக கன்வெர்ட் பண்ணுறோம். So in ultrafiltrations, the membranes are made by using collodion, cellophane or whisking. எதையாவது ஒன்று யூஸ் பண்ணலாம், collodion, cellophane or whisking. இது எல்லாமே நம்ம அந்த போஸோட சைஸை ஸ்மால் பண்ணக்கூடிய ப்ராசஸ். when a colloidal solution is filtered using such a filter, colloidal particles are separated on the filter and the impurities are removed as washings. This process is quickened by application of pressure. The separation of solution particles from electrolyte by filtration through an ultrafilter is called ultrafiltration. Collodion is 4% solution of nitrocellulose in a mixture of alcohol and water. What is called collodion அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 4% of solution of nitrocellulose in a mixture of alcohol and water.
இப்போது நார்மலாக இது நீங்கள் பெரிய லெவலெல்லாம் மெயின் பண்ண வேண்டாம், நார்மலாக ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போது காட்டன் கிளாத்தெல்லாம் இருக்குது, காட்டன் கிளாத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்ச் போடுவோம் இல்லையா, ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணுவோம். ஸ்டார்ச் போடுறதுக்கு முன்னாடி அதோட சைஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பிக்கராக இருக்கும், அந்த கிளாத்தோட சைஸ் ஓட்டையாக வளையாக தெரியும். அதே நம்ம ஸ்டார்ச் போட்டுட்டோம்னா கஞ்சி போடுறோன்னு சொல்லுவோமா இல்லையா, ஸ்டார்ச் போட்ட பின்னாடி அந்த சைஸ் எல்லாம் என்னவாகிடும், அப்படியே பிளாக் ஆகிடும்ல, அடைப்பட்டுரும். ஸோ நல்ல ஸ்டிஃபனாக இருக்கும்ல, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல்லுலோஸ், நைட்ரோ செல்லுலோஸ் அப்படிங்கிற ஸ்டார்ச்சை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அந்த நைட்ரோ செல்லுலோஸை எதில் டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா மிக்சர் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். நம்ம இந்த ஸ்டார்ச்சு பவுடரையெல்லாம் வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு கஞ்சி போடுவோமா இல்லையா ட்ரெஸ்க்கு, அதே போல் நைட்ரோ செல்லுலோஸை வாட்டர்லேயே ஆல்கஹாலே டிசால்வ் பண்ணி நாம் அந்த கொல்லோடியன் பேக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். திஸ் இஸ் த டைப் ஆஃப் ஃபில்டர். இது ஒரு ஃபில்டர், அவ்வளோதான். நம்ம டீ ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிளாத் மாதிரி நீங்கள் மீன் பண்ணீங்க. கிளியர்? ஸோ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஃபினிஷ்டு. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். கொல்லோடியன், விஸ்கிங். இந்த மெத்தட்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். வாட் இஸ் கால்டு கொல்லோடியன், வாட் இஸ் கால்டு விஸ்கிங், வாட் இஸ் கால்டு செல்லோஃபோன் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டார்ச் அப்ளை பண்ணுற இந்த ப்ராசஸ் தான் இது மூணுமே. ஓகே, கிளியர்? தேர்டுமா, இந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் கொஸ்டினை 2 மார்க்லேயும் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்குறாங்க, 5 மார்க்லேயும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த டைப்பில் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் என்லார்ஜாக நீங்கள் டெவலப் பண்ணி எழுதிக்குங்க. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனுக்கு நம்மளுக்கு ஓல்டு சிலபஸ்லாம் டயக்ராம் இருந்தது, இந்த புக்கில் டயக்ராம் இல்லை. சப்போஸ் டயக்ராம் வேணும் அப்படின்னா வாண்டடாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரிவைஸ் பண்ணல டயக்ராம் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். கொலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கலர். லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமா, நம்ம இங்கே 1 by 1 பார்க்கலாம். 18 ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாக இருக்கும். ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதை நம்ம டோட்டலாக என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிக்கலாம். Color. The color of a solution is not always the same as the color or the substance in the bulk. For example, bluish tint is given by diluted milk in reflected light and reddish tint in transmitted light. ஒரே சொல்யூஷன் தான், பட் கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகுது. ப்ளூயிஷ் டிங்க் எப்போ ஃபார்ம் ஆகுது, டைலூட்டட் மில்கில் ரிஃப்ளெக்டட் லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகையில் நம்மளுக்கு ப்ளூயிஷ் டிங்க் ஃபார்ம் ஆகுது. அதே ரெட்டிஷ் டிங்க் எப்போ ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்மிட்டட், அதாவது ஊடுருவி போகும். இது வந்து பிரதிபலிக்கும், இது என்னவாகுது, அந்த லைட் வந்து சொல்யூஷன் வழியாக உள்ள ஊடுருவி போகையில் நம்மளுக்கு என்ன கலர் ஃபார்ம் ஆகுது, ரெட்டிஷ் டிங்க் ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் 1 mark கொஸ்டின். அதர்வைஸ் கேரக்டர்ஸ்மா, எதாவது ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது, எதாவது ஃபேக்டர்ஸ் எதாவது டிபெண்ட் பண்ணி இருக்குது இந்த கலர் அப்படின்னா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், எந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதை பொறுத்து கலர் சேஞ்ச் ஆகலாம். வேவ் லென்த் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் லைட், அதில் இருக்கக்கூடிய பாஸ் பண்ணக்கூடிய லைட்டோட வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி அந்த கலர் ஃபார்ம் ஆகலாம். தேர்ட் ஒன் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணல டிக்ரீஸ் பண்ணல சைஸ் வேரியேஷன் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி சைஸை பேஸ் பண்ணி இருக்கலாம். தென் whether the observer views the reflected light or transmitted light. நாம் அப்சர்வ் பண்ணுறோம்ல நம்ம வியூஸை, நம்மளோட வியூஸோட அந்த ஆங்கிளை பொறுத்து அது வந்து டிரான்ஸ்மிட்டட் லைட்டாக இல்லை ரிஃப்ளெக்டட் லைட்டாங்கிறத பொறுத்து அந்த கலர் என்னவாகும், சேஞ்ச் ஆகும். கிளியர்? ஸோ இது 2 mark கொஸ்டினில் கேட்கலாம், ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். தென் சைஸ்மா, the size of colloidal particles ranges from 1 nanometer to 1000 nanometer diameter. இதுக்குள்ளே தான் இருக்கணும் colloidal particle. இது நம்ம லோயர் செக்ஷன்லேயே ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ 1 nanometer equal to 10 to the power minus 9 meter, 1000 nanometer 10 to the power minus 6 meter. Colloidal solutions are heterogeneous in nature, having 2 distinct phases. So experiments like dialysis, ultrafiltration and ultracentrifuging clearly show the heterogeneous nature. In the recent times, colloidal solutions are considered as borderline cases. ஸோ கொலாய்டல் சொல்யூஷனாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 செப்பரேட் லேயராக டயாலிசிஸ் பண்ணலாம். இதில் அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜிங் அப்படிங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஒன்றும் கிடையாதுமா. நம்ம பிளட் டெஸ்ட்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பிளட் டெஸ்ட் லேபுக்கெல்லாம் போயில ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக அந்த டெஸ்ட் டியூப்ஸ்லாம் வச்சு ரொட்டேட் ஆகும், ஒரு பவுல் மாதிரி இருக்கும், பாட் மாதிரி. அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் சென்ட்ரிஃபியூஜிங் அப்படின்னு பேர். ரொட்டேட் ஆகல நம்மளோட பிளட்டே என்னவாகும்னா 2 லேயர்ஸாக செட்டில் ஆகிரும். டாப்பில் வந்து ஒயிட்டாக வெறுமனே தண்ணி மட்டும் நிற்கும், சீரம் மட்டும் நிற்கும். உள்ள பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த WBC ஒயிட் பிசி இதெல்லாம் செட்டில் ஆகிருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கொலாய்டல்ஸை நம்ம செட்டில் பண்ணலாம், 2 லேயர்ஸாக பார்டர் லைன்ஸாக செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்மா ஃபில்ட்ரபிலிட்டி.
As the size of pores in ordinary filter papers are large, the colloidal particles easily pass through the ordinary filter papers. ஒருவேளை நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடிய ஃபில்டர் பேப்பர் ரொம்ப நார்மலாக ஒரு பிக்கர் சைஸில் இருக்க ஒரு ஹோலாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் என்னவாயிடலாம் அந்த ஃபில்டருக்குள்ளே வெளியில் போயிடும் வடிஞ்சு. ஓகேயா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மாதிரியான அந்த கஞ்சி போட்ட அந்த ஸ்டார்ச் போட்ட கொலேடியன் விஸ்கிங் இந்த மாதிரியான அப்போ ஒரு கிளாத்ஸ் எல்லாம் பேக்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் நான் செட்டிலிங் நேச்சர்ஸ். Colloidal solutions are quite stable. They are not affected by gravity. 1 mark question. So colloidal solutions quite stable தான் இருக்கும். கிராவிட்டியை ஃபேஸ் பண்ணி இது என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. Concentration and density. When the colloidal solution is dilute, it's stable. When the volume of medium is decreased, coagulation occurs. When the colloidal solution is dilute, it's stable. When the volume of medium is decreased, coagulation occurs. நம்ம டைலூட் பண்ணி வச்சுருக்கையில் அது என்னவாகும் அப்படின்னா அந்த கொலாய்டல் சொல்யூஷன் ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம அதை டிசால்வ் பண்ணியிருக்க மீடியம், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், ஆல்கஹால் இதிலெல்லாம் கரைச்சி வைக்கிறோம் இல்லையா, அந்த மீடியமோட லெவலை நம்ம டிக்ரீஸ் பண்ணோம்னா கொயாகுலேஷன் அக்கர் ஆயிரும். கொயாகுலேஷன் என்ன ப்ரிசிபிடேஷன் மாதிரியான ஃபார்ம் ஆயிரும். ஸோ ஜெனரலி டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் வேர்டுமா. Density or solution decreases with the decrease in the concentration. So the concentration decrease பண்ணையில் அந்த சொல்யூஷனோட டென்சிட்டி என்னவாயிரும் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட்மா டிஃப்யூசபிலிட்டி. Unlike true solution, colloids diffuse less readily through membrane. You know very well ma. True solution மாதிரி colloidal என்னவாகாது குயிக்காக டிஃப்யூஸ் ஆகாது readily through membranes. ஓகே. அவ்வளோ குயிக்காக நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ பெயிண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட்டை ஈஸியாக நம்ம வடிகட்டி எடுக்க முடியுமா, ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாது. பிகாஸ் பெயிண்ட் எல்லாம் எதில் ஃபார்ம் ஆனால் கொலாய்டல் சொல்யூஷனாக ஃபார்ம் ஆகுது. கிளியர். நெக்ஸ்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டடி பண்ணோம். வாட் ஆர் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்? பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், இன்ஃப்ராக்ஸ் இதெல்லாம் படிச்சோம்ல. இதை தான் நம்ம கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஸ்டடி பண்ணுவோம். இந்த கொலாய்டல் சொல்யூஷன் ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். Measurements of osmotic pressure is used to find molecular weight of colloidal particle. 1 mark question. Measurement of osmotic pressure is used to find molecular weight of colloidal particle. Colloidal particle ஓட molecular weight determine பண்ணுறதுக்கு நாம் எதை யூஸ் பண்ணுறோம்னா osmotic pressure யூஸ் பண்ணுறோம். Next one, shape of colloidal particles. It's very interesting to know the various shapes of colloidal particles. Here are some examples. What are the examples ma? First one ma, arsenic sulfate spherical form ஆகுது. 1 mark ma. Ferric hydroxide blue gold solution disc or plate like shape form ஆகுது. Disc or plate like. Next பாருங்க tungsten oxide, the tungstic acid solution. இது வந்து ஒரு ஆசிட் சொல்யூஷனாக மிக்ஸ் ஆகையில் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ராட் லைக் ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் 1 mark கொஸ்டின்மா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டடி பண்ணிங்க இந்த மூணையுமே. ஆர்சனிக் சல்ஃபேட், ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு அண்ட் டங்ஸ்டன் ஆக்சைடு, அதாவது டங்ஸ்டிக் ஆசிட் சொல்யூஷன் நம்ம மீன் பண்ணுறோம். கிளியர். தென்மா இனிமேல் நம்ம படிக்க போகிற ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்மே 3 mark 2 mark இம்பார்ட்டன்ட். ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இது நம்ம லோயர் செக்ஷன்லேயே ஸ்டடி பண்ணியிருக்கோம். எகெயின் ஒன்ஸ் ரீகால் பண்ணுறோம். வாட் இஸ் கால்ட் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி? Colloids have optical property and a homogeneous solution is seen in the direction of light. It appears clear but appears dark in a perpendicular direction. And நம்ம 2 சொல்யூஷன்ஸை எடுத்துருக்கோம். ஒன்று ட்ரூ சொல்யூஷன், இன்னொன்று கொலாய்டல். இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டை பாஸ் பண்ணுறோம். ஹரிசாண்டலாக பாஸ் பண்ணையில் ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. அதை பெர்பெண்டிகுலராக இந்த டைரெக்ஷனில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு பிளாக்காக ஒரு ஒன்றுமே உள்ளுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது. பட் இந்த கொலாய்டல் சொல்யூஷனுக்குள்ளே பார்க்கையில் அந்த லைட்டு போகக்கூடிய அந்த பாதை நம்மளுக்கு இது மாதிரி கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள் ஒன்றுமே தெரியல, பட் இதில் பாருங்கள் அந்த வே வந்து கிளியராக நம்மளுக்கு தெரியுது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த கிளியர் பாத் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இந்த நேச்சரை தான் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மீன் பண்ணுறோம். But when light pass through colloidal solution, it is scattered in all directions. அந்த லைட்டை என்ன பண்ணுது, ஆல் டைரக்ஷன்லையும் ஸ்கேட் பண்ணுது. திஸ் எஃபெக்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் பை ஃபாரடே, பட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் மேட் பை டிண்டால். ஸோ ஹென்ஸ் திஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு டிண்டால் எஃபெக்ட். கிளியர். The colloidal particles absorb
portion of light and the remaining portion is scattered from the surface of collide. Hence, the path of light is made clear. This is called Tyndall effect. Okay, clear? Then, kinetic property. Optical property, kinetical property. Optical property example தான் Tyndall effect. Then, kinetic property. இதுக்கு example Brownian moment. Robert Brown observed that when the pollen grains suspended in water were viewed through ultramicroscope, they showed a random zigzag zeaseless motion. What is the meaning of zigzag zeaseless motion? இப்போ இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ்லாம் அது இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த கொலைடல் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இந்த கொலைடல் பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜிக்ஸாக்காக இப்படி என்னவாகும் அப்படின்னா ரேண்டமாக இப்படி மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகிறத நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜிக்ஸாக் ஜீஸ்லெஸ் மோஷன். அதாவது நான் ஸ்டாப்பாக மேலேயும் கீழேயும் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுறது தான் zigzag ceaseless motion. This is called the Brownian movement of colloidal particles. ராபர்ட் ப்ரௌன் என்ன பண்ணாரா, அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, போலன் கிரெயின்ஸ்னால் அதில் இந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஒரு சம் பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் இதை வாட்டர் மேலே என்ன பண்ணதுன்னா ஃப்ளோ, அதாவது மூவ் ஆகிட்டே இருக்குது. அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஜிக்ஸாக்காக மூவ் ஆகுது. இதே போல் தான் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுது அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணார். திஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் as follows. The colloidal solution particles are continuously bombarded with the molecules of the dispersion medium and hence they follow a zigzag. ஸோ கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மீடியமில் டிசால்வ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டரில் டிசால்வ் இருக்குன்னா அந்த வாட்டரில் என்ன பண்ணணும்னா இதை பம்பார்ட் பண்ணும், பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளும். ஒவ்வொரு மாலிகுல்ஸும் புஷ் பண்ணி தள்ளத்தில் இது என்ன பண்ணும், ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்க முடியாமல் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா zeaseless zigzag movement அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the colloidal particle solutions are continuously bombarded with the molecule of the dispersion medium and hence they follow a zigzag random continuous movement. This is called Brownian movement. Okay, Brownian movement nebulous. இந்த டயக்ராமில் பாருங்கள், ப்ரௌனியன் மூமெண்ட்டாக இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸை மீன் பண்ணுது. அங்கே உள்ளே இருக்கக்கூடியது நம்மளுக்கு அந்த டிஸ்பர்ஷன் மீடியம் என்ன பண்ணும், புஷ் பண்ணி தள்ள இது என்னவாகுது அப்படியே போயிட்டு ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். கிளியர்? ஸோ வாட் இஸ் கால்டு ப்ரௌனியன் மூமெண்ட்? ரைட் த anomalous நேச்சர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா டு கால்குலேட் அவகேட்ரா நம்பர், இதை பேஸ் பண்ணி அவகேட்ரா நம்பரை கால்குலேட் பண்ணலாம். டு கன்ஃபார்ம் கைனெட்டிக் தியரி which consider the ceaseless rapid movement of molecules that increase with the increase in temperature. இப்போ இது நார்மல் வாட்டரில் இந்த கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸோட மூமெண்ட்டை விட நல்லா பாயில் பண்ண ஒரு வாட்டரில் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸை நம்ம டிசால்வ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த டைப் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷனில் மூவ்மெண்ட் இன்னுமே என்னவாக இருக்கும்னா ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இந்த ப்ரௌனியன் மூவ்மெண்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக என்னவாகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி கொலாய்ட் ஸ்டெபிலிட்டியாக இருக்கா இல்லையா நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். as a particles in continuous rapid movement they do not come close and hence not get கண்டென்ஸ்டு. ஸோ இந்த மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆக அது என்னவாகனா ஒன்று பக்கத்தில் வந்து ஒட்டிக்காது. ஸோ டச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கொலாய்டலாகவே இருக்கும். அது என்னவாகாது, செட்டில் ஆகி 2 லேயர்ஸாக ஃபார்ம் ஆக பாசிபிளே இல்லை. ஸோ எப்போல்லாம் ஃபாஸ்டராக நம்மளுக்கு ப்ரௌனியன் மூமெண்ட் இருக்கோ அப்போல்லாம் கொலாய்டல் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகும். இது ஈஸியாக உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம பெயிண்ட் எல்லாம் இருக்குல்லம்மா, பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணி எல்லாம் வந்து யூஸ் பண்ணிடுறோம். அப்படியே ஓப்பன் பண்ணதோடய நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பெயிண்ட் என்னவானா கட்டி ஆகிடும். ஏன் கட்டி ஆகுது அப்படின்னா ஓப்பன் பண்ணையில் அது கூல் ஆகிடுது. கூல் ஆகையில் ப்ரௌனியன் மூமெண்ட் என்னவாகும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் ஒன்றோட ஒன்று என்னவாகும், பக்கத்தில் வந்து ஒட்டிக்கும், அது மூவ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் கெட்டி ஆகிடுது. அதே நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ அது என்னவாகும், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுனால கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் ஒன்றோட ஒன்று டச் ஆகாது. ஸோ அது என்னவாகாது, ரொம்ப கெட்டி ஆகிடாமல் கொலாய்டல் கண்டிஷன்லேயே ஃபார்ம் ஆகும், சாலிடாக கன்வெர்ட் ஆகாது. கிளியர்? இதை தான் நம்ம ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னு மீன் பண்ணுறோம். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு கொலாய்டலோட ஸ்டெபிலிட்டியை நம்ம அனலைஸ் பண்ணலாம். That is, Brownian movement does not allow the particles to be acted on by force of gravity. அதே போல் ப்ரௌனியன் மூமெண்ட் இருக்கையில் கிராவிட்டி என்ன பண்ணாதுன்னா அட்டாக் பண்ணாது. ஸோ குயிக்காக அது என்ன ஆகிடாது, செட்டில் ஆகிடாது. ஸோ ப்ரௌனியன் மூமெண்ட் கிளியராக இருக்கும். வாட் இஸ் கால்டு டிண்டால் எஃபெக்ட், வாட் இஸ் கால்டு ப்ரௌனியன் மூமெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்மா. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியை நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுது. செகண்ட் ஒன் கைனெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரெஃபர் பண்ணுது. கிளியர்? நெக்ஸ்ட்மா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி.
இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி லாட் ஆஃப் டைம் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் தான். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர்? ஒன்றும் கிடையாதுமா, பாசிட்டிவ் அயானும் நெகட்டிவ் அயானும் இப்படியே தனித்தனியாக செப்பரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கொலாய்டலாக கன்வெர்ட் ஆக பாசிபிள் இல்லை. ரொம்ப ஒரு ட்ரூ சொல்யூஷன் மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் அது கொலாய்டல் ஃபார்மட்டாகவே இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு பாசிட்டிவ் லேயர் வந்து உட்காந்துக்கும். அப்போ டபுள் பாசிட்டிவ் இருக்கையில் குயிக்காக என்னவாகாது, பிரியாது. அப்போது ஜாயிண்டாகவும் பாசிபிள் இல்லை. ஸோ அந்த கொலாய்டல் அப்படியே ஸ்டெபிலிட்டியாகவே இருக்கும். The surface of colloidal particles absorb one type of ion to do preferential adsorption. This layer attracts the oppositely charged ions in the medium and hence at the boundary separating the two electrical double layers are set up. This is called as Helmholtz electrical double layer. As the particles nearby are having similar charges, they cannot come close and condense. Hence, this helps to explain the stability of a colloid. Dear children, ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயருக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பொட்டாசியம் அயோடைடு சொல்யூஷனில் சில்வர் நைட்ரேட்டை ஆட் பண்ணுறோம். பொட்டாசியம் அயோடைடில் சில்வர் நைட்ரேட் KI. ஃபார் எக்ஸாம்பிள் KIயில் KI + AgNO3 ஆட் பண்ணையில் என்ன ஃபார்ம் ஆகுன்னா, இந்த சில்வர் அயோடின் கிட்ட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுனா சில்வர் அயோடைட் ஃபார்ம் ஆயிரும். பொட்டாசியம் NO3 கூட ரியாக்ட் பண்ணி பொட்டாசியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்மளுக்கு என்ன பார்க்கணுன்னா AgI KI இது ரெண்டையும் எடுத்தோன்னா மேஜரில் என்ன இருக்குது அப்படின்னா அயோடினாக இருக்கும். KI இதில் தான் நம்ம சில்வர் நைட்ரேட்டை ரீஏஜெண்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் கொலாய்டல் சொல்யூஷன். இதில் நம்ம ஆட் பண்ணல. இது என்ன ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு ப்ராடக்ட் AgI ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே காமன் அயானா என்ன இருக்குது, அயோடின் தான் இருக்குது. அப்போ அயோடின்னா என்னவாகும் அப்படின்னா இங்கே செட்டில் ஆகும். ஸோ AgIக்கு மேலே எது செட்டில் ஆகுது, அயோடின் செட்டில் ஆகுது. இந்த அயோடின் செட்டில் ஆகிறதுக்கு மேலே தான் என்ன ஃபார்ம் ஆகுனா K+ ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அதுக்கு மேலே என்ன ஃபார்ம் ஆகும், அயோடின் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர். சப்போஸ் AgNO3ல நம்ம Kயை ரீஏஜெண்ட் ஆட் பண்ணுறோன்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆகும், Ag+ தான் ஃபார்ம் ஆகும். பிகாஸ் இப்படி ரைட் பண்ணுறோம் AgNO3 நம்மளுக்கு கொலாய்டல் சொல்யூஷன். இதில் நான் KIயை ரீஏஜெண்ட் ஆட் பண்ணேன்னா இப்போ என்ன ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு AgI ஃபார்ம் ஆகும். இப்போ ரீஏஜெண்ட் நம்மளுக்கு என்னது, சாரிம்மா AgNO3 சில்வர் நைட்ரேட்டில் நான் KIயை ஆட் பண்ணுறேன் ப்ளஸ் KI. இப்போ என்ன ஃபார்ம் ஆகும் நம்மளுக்கு பாசிபிள் அப்படின்னா இந்த பொட்டாசியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும். பொட்டாசியம் நைட்ரேட்டை நம்ம எடுத்து நம்ம காமன் அயான் பார்க்கணும் KNO3. இந்த ப்ராடக்டில் காமன் அயான் பார்த்தோன்னா எதை ஆட் பண்ணுறோம், KIயை தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் பொட்டாசியம் இருக்குது, இங்கேயும் பொட்டாசியம் இருக்குது. அப்போ இந்த பிளேஸ்லாம் என்ன ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு இங்கே KNO3 இருந்ததுன்னா K ஃபார்ம் ஆகும். அப்போ இதுக்கு மேலே I ஃபார்ம் ஆகும். அப்போ அதுக்கு மேலே K ஃபார்ம் ஆகும். ஸோ எதை நம்ம ரீஏஜெண்ட்டாக ஆட் பண்ணுறோமோ அந்த ரீஏஜெண்டில் உள்ள அயானையும் ப்ராடக்டில் உள்ள அயானையும் நம்ம காமனாக பார்க்கணும். கிளியர்? இப்போ AgIயில் நாம் என்ன பண்ணுறோன்னா I தான் காமனாக இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு லேயராக எதை வச்சுக்கிறோம் அப்படின்னா அயோடினை ஃபிக்ஸ்டு லேயராக வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே இருக்க பொட்டாசியம் இருக்குல்ல அதை மொபைல் லேயராக வச்சுக்கிறோம். இதை மொபைல் லேயர்னு சொல்லலாம், இல்லை டிஃப்யூஸ்டு லேயர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு லேயருக்கும் இந்த டிஃப்யூஸ்டு லேயருக்கும் இன்பிட்வீன் என்ன ஃபார்ம் ஆகுனா ஒரு எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் ஃபார்ம் ஆகும். இதுதான் எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர். இது மாதிரி ஃபார்ம் ஆகும். இது மாதிரி எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் ஃபார்ம் ஆகிறதுனால ஒன்று என்னவாகனா கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் அட்டாக் பண்ணாது. ஸோ செப்பரேட்டாகவே இருக்கும். செப்பரேட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொலாய்டலோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இங்கே டபுள் லேயர் ஃபார்ம் ஆகாமல் பக்கத்தில் இருந்துச்சுன்னா K+ம் I- என்னவாகும், ரியாக்ட் பண்ணி கொலாய்டல் நம்மளுக்கு கெட்டியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்ட் வந்து அப்படியே செட்டில் ஆகி அப்படியே ஹார்டாக கல் மாதிரி ஆகிடுது இல்லையா, அது மாதிரி ஆகிடும். இது மாதிரி ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. எகெயின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். AgKI கூட பொட்டாசியம் அயோடைடை நாம் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸை எடுத்து அது கூட AgNO3யை ரீஏஜெண்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா AgI தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். எது ஃபார்ம் ஆகும், AgI. ஸோ இங்கே நாம் எதை எடுக்கணும்னா
கொலாய்டல் சொல்யூஷனையும் பொட்டாசியம் அயோடையும் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் AgII தான் எடுத்து காமன் அயான் எதுன்னு பார்க்கணும். ஓகே, இங்கே காமன் அயான் என்னவா இருக்குது? கேயும் கிடையாது, ஏஜியும் கிடையாது. அப்போ I தான் காமன் அயான். கிளியர்? இந்த மாதிரி லேயரில் I தான் நம்மளுக்கு என்னவாகும்? ஃபிக்ஸ்டு லேயராக ஃபார்ம் ஆகும். அது இல்லாமல் AgNO3 கொலாய்டல் சொல்யூஷனாக, சில்வர் நைட்ரேட்டை கொலாய்டல் சொல்யூஷனாக எடுத்து அது கூட ஆட் பண்ணுற ரீஏஜென்ட்டு நான் KIR வச்சுட்டேன்னா இங்கே ஃபார்ம் ஆகிற சொல்யூஷன் எது ஃபார்ம் ஆகுனா KNO3 தான் ஃபார்ம் ஆகும். கிளியர்? அப்போ KNO3 ஃபார்ம் ஆகுதுன்னா சொல்யூஷன் கொலாய்டல் சொல்யூஷன் AgNO3 ஃபார்ம் ஆகிற சொல்யூஷன் என்ன ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு? KI AgNO3 ப்ளஸ் KIF சேர்க்கும்போது என்ன ஃபார்ம் ஆகுனா KNO3 ஃபார்ம் ஆகுது. KNO3 ஃபார்ம் ஆகுது. அப்போது ப்ராடக்ட்டு KNO3, சப்ஸ்டண்ட்டு KI. ஸோ இது ரெண்டையும் பார்க்கையில் காமன் அயானது K+. ஸோ அந்த மாதிரி கீழே K+ தான் இங்கே என்னவாக இருக்கும்? ஃபிக்ஸ்டு லேயராக இருக்கும். இன்பிட்வீன் இது என்னவாகும்? KNO3 கன்வெர்ட் ஆகிடும். இதை நீங்கள் என்ன பண்ணீங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. அப்படி இல்லைன்னா புக்கில் இருக்கிற மாதிரியே ஈஸியாக ஃபிக்ஸ்டு லேயர் டிஃப்யூஸ்டு லேயர்லாம் என்னென்னு தெரிஞ்சுங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு லேயருக்கும் ஒரு டிஃப்யூஸ்டு லேயருக்கும் இன்பிட்வீன் ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் டபுள் லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அப்படியே செப்பரேட் பண்ணியே வச்சிடும். ஒன்று என்ன பண்ண, அதை அட்டாக் பண்ண விடாது. அதனால தான் அது ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. கிளியர்? ஸோ புக்கில் பாருங்கள், ஸ்டென் லேயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை தான் நம்ம என்னென்னு சொன்னோம்னா ஃபிக்ஸ்டு லேயர்னு சொன்னோம். ஸோ உள்ள நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. ஸோ வெளியில் என்ன இருக்குது? பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்குது. நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்க்கு மேலே என்ன ஃபார்ம் ஆகுது? ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம் ஆகுது. இது ரெண்டுக்கு இன்பிட்வீனா என்ன ஃபார்ம் ஆகும்னு சொன்னால் ஒரு பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகும். இந்த பொட்டன்ஷியல்னால் என்ன பண்ணோம்னா ஸ்லிப்பிங் பிளான், அதாவது அது இந்த கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் ஒன்று டச் பண்ணி ஒட்டிக்காமல் ஃபார்ம் ஆகுது. ஸோ அங்கே நீட்டாக ஒரு ஸ்டென் லேயர் ஃபார்ம் ஆகிடும். கொலாய்டல் ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் கால்டு ஹெல்ம்ஹோல்ட்ஸ் டபுள் லேயர். நெக்ஸ்ட்டுமா எலக்ட்ரோபோரசிஸ், கேட்டபோரசிஸ். இந்த 2 டாபிக்குமே வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோபோரசிஸ், கேட்டபோரசிஸ் இதில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயர் கூட 5 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க. வாட் இஸ் கால்டு எலக்ட்ரோபோரசிஸ்? When electric potential is applied across 2 platinum electrodes dipped in a hydrophilic solution, the dispersed particles move toward one or other electrode. இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு U ஷேப்பில் இருக்க ஒரு டெஸ்ட் டியூப் எடுக்கிறோம். This migration of solution particles under the influence of electric field is called electrophoresis. What is called electrophoresisங்கிறதுக்கு ஆன்சர் ஈஸியாக ஒன்லைனில் நம்ம ரைட் பண்ணிடலாம். So this is called electrophoresis or cataboresis. The solution particles migrate to the cathode, then they possess positive charges or move to anode negative charges. Okay, இப்போ இங்கே பாருங்கள், U ஷேப்பில் டெஸ்ட் டியூப் எடுத்துருக்கோம். 2 cathodes anodes platinum electrodes நம்ம எடுத்துட்டோம். இங்கே எலக்ட்ரோபோரசிஸில் அந்த சொல்யூஷன் பார்ட்டிகிள்ஸை உள்ளே அப்ளை பண்ணையில் electrophoresis is used to detection of presence of charges and solution particles. இந்த electrophoresis or cataboresis எதுக்கு யூஸ் ஆகுன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க. சொல்யூஷன் பார்ட்டிகிள்ஸில் இருக்க பாசிட்டிவ் அயானையும் நெகட்டிவ் அயானையும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. கிளியர்? இப்போ சொல்யூஷன் பார்ட்டிகிள்ஸை யூடியூப்பில் நான் உள்ளே போட்டேன். கேத்தோட் ஆனோட் பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. இப்போது பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் என்னவாகும்னா நெகட்டிவ் சைடு மூவ் ஆயிரும். நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ்லாம் என்னவாயிடும்னா பாசிட்டிவ் சைடு மூவ் ஆயிடும். நம்ம கலெக்ட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ பாசிட்டிவ் அயானையும் நெகட்டிவ் அயானையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ப்ராசஸ் தான் இந்த எலக்ட்ரோபோரசிஸ் ஆர் கேட்டபோரசிஸ். ஸோ ஈஸி கொஸ்டின்மா, நல்லா ஸ்டடி பண்ணிங்க. The solution particles migrate to the anode, then they have negative charges. Thus from the direction of migration of solution particles, we can determine the charge of the solution particles. Hence, electrophoresis is used for the detection of presence of charges on the solution particles. இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் டியூப் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் டியூப்பில் நாம் என்ன பண்ணுறோன்னா சொல்யூஷன் பார்ட்டிகிள்ஸாக போட்டிருக்கோம். இப்போ சொல்யூஷன் பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுது. நெகட்டிவ் சைட்லேருந்து எந்த பக்கம் ஹைட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் சைடு கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ நாம் உள்ளே போட்டிருக்க அந்த சொல்யூஷன், அதாவது கொலாய்டல் சொல்யூஷன் என்ன டைப் ஆஃப் நேச்சரில் இருக்குது? பாசிட்டிவ் நேச்சரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். கிளியர்? ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கொலாய்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, பேசிக் டைஸு, ஹீமோக்ளோபின் இது எல்லாமே பாசிட்டிவ்லி சார்ஜ் கொலாய்ட்ஸு. 1 மார்க்கில் லாட் ஆஃப் டைம் கேட்டிருக்காங்கம்மா. நெகட்டிவ்லி சார்ஜ் கொலாய்ட்ஸ் பாருங்கள், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், ஆர்சனிக் சல்ஃபைடு, கிளேஸ், ஸ்டார்ச் இதெல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். அப்போ நம்ம ஒரு யூ ஷேப் டெஸ்ட் டியூப்பில் போட்டோம் அப்படின்னா இவங்கெல்லாம் எந்த சைடு மூவ் ஆவாங்க? பாசிட்டிவ் சைடு மூவ் ஆவாங்க. இவங்கெல்லாம் எந்த சைடு மூவ் ஆவாங்க? நெகட்டிவ் சைடு மூவ் ஆகாங்க. ஓகே, ஸோ எந்த சைடு மூவ் ஆகுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம சார்ஜ் என்ன பண்ணலாம்? அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ்லாம் நெகட்டிவ் சைடும், பாசிட்டிவ்லாம் எந்த சைடு மூவ் ஆகும்? நெகட்டிவ் சைடு மூவ் ஆகும். நெகட்டிவ்லாம் பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகும் யூ ஷேப் டெஸ்ட் டியூப்பில். கிளியர்? ஸோ திஸ் இஸ் கால்டு எலக்ட்ரோபோரசிஸ் ஆர் கேட்டபோரசிஸ். எலக்ட்ரோபோரசிஸ் கேட்டபோரசிஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ், பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸை மட்டும் கரெக்டாக இன்புட் பண்ணிடுங்க. இன்புட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த சைடு சொல்யூஷன் மைக்ரேட் ஆகுற பேஸ் பண்ணி நாம் சொல்யூஷனோட நேச்சரை டிட்டர்மைன் பண்ணிடலாம். கிளியர்? ஃபைனலி எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். The solution is electrically neutral, hence the medium carries an equal but opposite charge to that of dispersed particles. When solution particles are prevented from moving under the influence of electric field, the medium moves in a direction opposite to that of the solution particles. This movement of dispersion medium under the influence of electric potential is called electroosmosis. Dear student, நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயும் ஸ்டடி பண்ணியிருக்கோம், லோயர் செக்ஷன்லேயும் ஸ்டடி பண்ணியிருக்கோம். எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்னென்னு படிச்சிருக்கோம். நம்ம பாட்டனியில் படிச்சிருப்போம். பிளான்ட்டெல்லாம் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸில் அது என்ன பண்ணுது? வாட்டரெல்லாம் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் லெவல் ஆஃப் வாட்டர். இதில் வந்து நம்ம எலக்ட்ரோட்ஸை இன்புட் பண்ணியிருக்கோம். செமி பெர்மியபிள் மெம்பரேன். செமி பெர்மியபிளாக என்னது? பாதியை உள்ள புகை விடும், பாதி என்ன பண்ணாது? உள்ள புகை விடாது. அது வெளியே நம்ம சொல்யூஷன் பார்ட்டிகிள்ஸை உள்ள போடையில் இது என்ன பண்ணுன்னா அண்டர் த எலக்ட்ரிக் ஃபீல்டில் அந்த இன்ஃப்ளூயன்ஸில் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் என்ன பண்ணும்? மைக்ரேட் ஆகி அப்படியே நல்லா புஷ் ஆகி வெளியில் என்னவாகும்? கண்டென்ஸ் ஆகும். இதுதான் எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். சொல்யூஷன் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் ஃபஸ்ட் இருக்கும். ஹென்ஸ் மீடியம் கேரிஸ் ஆன் ஈக்குவல் but opposite charge to that of dispersed particles. When solution particles are prevented from moving under this influence of electric field, the medium moves in a direction opposite to that of the solution particles. This movement of dispersion medium under the influence of electric potential is called electroosmosis. Dear students, இங்கே வந்து என்னவாகாதுன்னா கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகாது. எது மட்டும் தான் மூவ் ஆகும்? மீடியம் தான் மூவ் ஆகும். கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ். கிளியர்? ஸோ எலக்ட்ரோபோரசிஸ் கேட்டபோரசிஸில் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸே பாசிட்டிவ் நெகட்டிவ் மூவ் ஆகுது. இங்கே டிஸ்போசன் மீடியம் மூவ் ஆகும். கொலாய்டல் பார்ட்டிகிள் ஃபிக்ஸ்டாக இருக்கும். கிளியர்? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கான்செப்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ், எலக்ட்ரோபோரசிஸ் ஆர் கேட்டபோரசிஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹெல்மோட்ஸ் டபுள் லேயர் ஃபார்ம் ஆகிறனால தான் கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படியே ஸ்டேபிளாக இருக்குது. இல்லைன்னா என்னவாயிரும்? கொலாய்டலாக இல்லாமல் 2 லேயர்ஸாக செட்டில் ஆகிடும். அப்படி 2 லேயர்ஸாக செட்டில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? நம்ம கொலாய்டை யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, மில்க் அப்படியே கொலாய்டல் கண்டிஷனில் இருந்தால் தான் நம்ம மில்காக யூஸ் பண்ண முடியும். அப்படியே பேர்டு அன்னப்பறவை வந்து தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு இதை சாப்பிட்றது மாதிரி இருந்ததுன்னா மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயராக செட்டில் ஆகிருந்ததுன்னா அது கொலாய்டலாக இருக்காது. வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்மளோட பிளட்டு கொலாய்டல் கண்டிஷனில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஹெல்மோட்ஸ் டபுள் லேயர் தான். அப்படி இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? உயிர் வாழ முடியாது. தென் ப்ரௌனியன் மூமெண்ட்டுமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கொலாய்டல் பார்ட்டிகிள்ஸோட ஸ்டெபிலிட்டியை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் நல்லா ஹாட் கண்டிஷனில் ப்ரௌனியன் மூமெண்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் கொலாய்டோட ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ கைனட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ரௌனியன் மூமெண்ட், ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன பார்த்தோம்? டென்டால் எஃபெக்ட் பார்த்தோம். தென் இந்த கொலாய்ட்ஸோட நேச்சர்னு பார்க்கல நம்ம லாட் ஆஃப் நேச்சர்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் கொலாய்டை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடில் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், எலக்ட்ரோ டயாலிசிஸ்னு பார்த்தோம். தென் கண்டென்சேஷன் மெத்தடில் தான் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 5 மெத்தட் ப்ளஸ் பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சால்வெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். டீகம்போசிஷன், டபுள் டீகம்போசிஷன், ஹைட்ராலிசிஸ், ரெடாக்ஷன், ஆக்சிடேஷன். ஸோ மை டியர் சில்ட்ரன், டுடே டாபிக் உங்களுக்கு எல்லாமே வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்மா, அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தாங்கன்னா கால் மீ இம்மீடியட்லி. தேங்க்யூ ஸோ மச்மா.